blinding. And one more small request, கொஞ்சம் டைம் எடுத்துக்க போறேன். ஏன்னா படத்துல பத்தி எல்லார பத்தியும் பேசணும். நாங்க ப்ரமோஷனா பெருசா have not done much, so I think this is a stage where it's very important for me to talk. So no, you switch on the lights is fine, and I'd like a chair because நல்லா இருக்கு, ஸ்டைலா இருக்கு, ஷூ எல்லாம் போட்டு வந்து வரோம். இவ்வளவு நேரம் நின்று பேச முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. So yes, thank you all again for first coming today. I just wanted to get a little comfortable because normally பேசிடல, உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம் பயம் இருக்கு. I think it's very natural. So லால் சலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா, தேர் திருவிழா ஒரு ஊர், அந்த ஊர்ல நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச், அந்த கிரிக்கெட் மேட்ச்ல நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இதுக்கு மேல கதையை பத்தி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை பேசணும், படம் பேசணும். படத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது அதுல பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது. அதுக்காக படத்தை பத்தி எதுவும் சொல்லாமையும் இல்லை. ஒரு விளையாட்டுனா என்ன, விளையாட்டு வினையா முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட க்ரக்ஸ். விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர். அவங்க எனக்கு 2 கதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை. நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன். அது கூட சும்மா ஒரு டைம் பாஸாக சரி பண்ணலாம் அப்படின்றதுனால பசங்க வளர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக பசங்களோடு இருந்தேன். அண்ட் அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து இளையராஜாவைக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்றாங்க, அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். சரின்னு அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணப்போ he happened to be the cinematographer. ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்க நிறைய பேரை கேட்டேன். பட் அந்த டைமில் அவங்க வந்து there was no dates, so he happened to come. and வந்தப்போ நாங்கள் திருப்பி மீட் பண்ணோம். எனக்கு 3 டைம்ல இருந்தே விஷ்ணுவை நல்லா தெரியும். நிறைய படிப்பாங்க. எப்பவுமே செட்டில் வந்து ஒர்க் இல்லைன்னா லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நான் விஷ்ணுவை ஃபோனோட பார்த்ததே கிடையாது, யாருக்கும் பேசி பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மேம், 2 கதை இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களான்னாங்க. சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க, லால் சலாம் சொன்னாங்க. லால் சலாம் அப்போ வந்து வேறு டைட்டிலாக இருந்தது படத்துக்கு. படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. வச்சப்போ எனக்கு 2 கதையும் கேட்டேன். எனக்கு 2 கதையும் பிடிச்சது. சொல்கிறேன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க கண்டிப்பாக மேம் கேட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப வெளியே இருக்குது படம். இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு, செஞ்சி, திருவண்ணாமலை இந்த மாதிரி. எனக்கு வந்து மாற்றி கதை எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இல்லை மேம், உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும், என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை விட, இல்லை வேறு யாராவது ஒருத்தர்கிட்ட போகிறத விட அப்படின்னாங்க. சரி அப்போ பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோ லான்ச்சில் பேசிட்டேன். ஸோ அது தட் இஸ் டன் வித். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ். இந்த படம் இந்த ஜேர்னியே வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங், ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கதை அந்த க்ரக்ஸ் அதான் நான் சொல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு விளையாட்டு வினையாகும், ஒரு போட்டி, ஒரு விளையாடுறோம். எதுக்கு விளையாடுறோம்? ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக, அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம். அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா
இங்கே யார் வெயிட் அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள. இந்த போட்டிக்குள்ள பொருள் பணம் எப்போ வருதோ, ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ ஒரு அவார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸாக மாறுது. இந்த பிஸ்னஸ்க்குள்ள இந்த பிஸ்னஸ் ஆன ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியா மாறுது. இதுதாங்க கதை. இதுதான் லால் சலாம். இந்த கதை இதுக்கு மேல இதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ மீன் இந்த இடத்துல நீங்க படத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா விரும்புறேன். அப்போ படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது. படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியல் பேசுது, மக்களுக்குள்ள இருக்கிற அரசியல் பேசுது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனா ஒரு குடிமகனா இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பங்கு இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்க அரசியலுக்கு பார்ட் இல்லாம எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது, எந்த ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது. அரசியல்ன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்கு. அதை நம்ம பார்க்குற விதம் தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்கு. ஸோ இதுதான் லால் சலாங்க. இப்போ ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம். அன்றைக்கி எனக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல. ஐட் லைக் டு ஸ்டார்ட். என்னோட டீம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, அது வந்து என்னோட டெக்னிக்கல் டீம். லைக் ஐ செட், நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம். யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது. அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், என்னோட காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், கேமராமேன், த ஹோல் டீம் யாருக்கும் தெரியாது. ரொம்ப அண்டர்டாக்ஸ். யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை இழுத்துட்டு வந்தோன்றது எங்களால் நம்ப முடியல. ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து அது சிங்கே ஆகுது. நாங்கள் எங்களால் பண்ணோம் அப்படின்றது. இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னென்னா, ஒருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அண்ட் பிலீஃப், எங்களால் முடியும் அப்படின்றது. அண்ட் டெடிகேஷன் டு ஒர்க், பீங் ஆனஸ்ட் டு யுவர் ஜாப், இவ்வளோதான் தேவை. அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி இழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லால் சலாம். ஏன்னா இதில் நடித்தவங்கலேருந்து, இதில் ஒர்க் பண்ணவங்கலேருந்து, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாரும் ஜாம்பவான்கள் அவங்களோட ஃபீல்டில். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் நிற்கும்போது, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும்போது நம்ம பயந்துட்டோம்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ ஐ திங்க் first and foremost I'd like to thank my production, Laika Production, Subhash Anna, for being like a family and for giving me this opportunity and this stage and this film. இவ்வளோ பேஷண்ட்டாக இவ்வளோ பெரிய படம் இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சு படம். ஆர்டிஸ்ட் உள்ள வர பட்ஜெட்டும் பெருசாகிட்டே போச்சு. ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு 2 ஃபிலிம் ஓல்ட் டைரக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவரோட பேஷன்ஸுக்கு, தமிழ் சார் இங்கேருந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறது, லண்டனில் இருக்கார், அதெல்லாம் டைம் ஜோன்ஸ், இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட். தட் ஹோல் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அது அண்ட் உதயண்ணா ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டார். அவர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட் கட் மட்டும்தான் அவருக்கு காட்டின உடனே அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டார். ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும், தேங்க்யூ சொல்லி ஆகணும். Then I have to come to my team, the crew. I'll start with செந்திலையா வந்து அப்பாவோட அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்றது வந்து காடோட பிளெஸிங் டெஃபினெட்லி. அவர் என் படத்தில் இருக்காரு அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங். அவர் வந்து வாழ்ந்திருக்காரு கேரக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி தான் வந்து கதையே நகரும். அவர் தான் இந்த படத்தோட இமோஷனே அவர் தான். அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட இமோஷன். ஸோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு
வயசான அந்த ஊர் என்ன பார்த்துருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு ஊரில் இருக்கிற ஆளுங்க என்ன ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல. ஒரு பெரிய ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு இந்த ஊரில் வளர்ந்துருக்குப்பா, ஒரு பையன் இந்த ஊரில் வளர்ந்துருக்கான், அந்த பையன் எப்படி வளர்ந்தான், எந்த ஊருக்கு போனான், அவனுக்கு என்ன குழந்தை பிறந்தது, என்ன பிரச்சனையாச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் எப்படி இருந்தான், இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் செத்து போயிருப்பான், இவங்கெல்லாம் இன்னும் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் அவர் ஃபுல்லாக த்ரூ அவுட் இருக்காரு. அவர் இல்லாத போர்ஷன்ஸ்லையும் அவர் இருப்பார். அவர் எங்களோட ஸ்பிரிட்டில் இருந்தார். அவர் எங்களோட படத்தில் அந்த கதையில் அவர் தான் கதை. செந்தில் ஐயாவோட கேரக்டர் தான் கதை. அது அவர் அவ்வளோ அதை உள்வாங்கி அவர் நடித்தார். அவர் அந்த ரோலாகவே வாழ்ந்தார். அண்ட் ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து கேட்கும்போதே வித் மேக்கப் என்ன டைம்னு கேட்பாங்க. அது வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் இப்போ ஜாஸ்தி போடுறது கிடையாது. அப்போ இருக்கிறவங்க கேட்குறதே அப்படி தான். எத்தனை மணிக்குமா வித் மேக்கப் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறதுக்கு 1 மினிட்டுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருவாங்க. வித் மேக்கப் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. பேக்கப் உங்களுக்கு அப்போ நீங்கள் போகலான்னு டைரக்டர் வாயிலேருந்து வர வரைக்கும் எழுந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படியே போயிட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்டுட்டு போவாங்க. அவங்கெல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்ககிட்ட இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ தேங்க்யூ செந்தில் ஐயா. உங்களை ஆடியோ லான்ச்சில் ரொம்ப மிஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. You should always be healthy and happy like this. Thank you so much. தம்பி சார் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உள்ளே வரும்போதே அவர் ஒரு வைப். அவர் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு வருவார். எல்லாரையும் அவர் உள்ளே வரும்போதே அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி எப்பவுமே எப்படி ஒருத்தர் பாசிட்டிவாக இருக்காரு அப்படின்றது சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன். அது ரொம்ப கஷ்டம். அது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கலாம். ஆனால் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அது அது கரெக்டாக சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு நான் பண்ண போகிறது என்னன்னா 8th மார்னிங் 9th படம் ரிலீஸ். 8th முதல்ல படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் படத்தை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்கே கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே சேருங்க. Thank you ma'am. I request ma'am to please stay back onto the dais. So நம்மளுடைய cast and crew எல்லாரையுமே கூப்பிடலாம் for a photo walk. I request நம்மளுடைய லால் சலாம் லைனாக பேசிட்டு வந்தேன், மறக்க மாட்டேன்னு நினச்சேன். விக்கி அவர் அவ்வளோ எமோஷ்னலாக ஒரு ஸ்டேஜ்லையும் பேசுகிறாங்க. அந்த எமோஷன் அவரோட ஃபீலிங்ஸ் எனக்கு அவ்வளோ புரியுது. அவ்வளோ his family, he loves his family so much and he's gone through so much of disappointments. அதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இந்த படம் அவரை கூப்பிட்டுச்சு, நான் கூப்பிடல. அந்த ஃபோன் கால் நான் பண்ணலை. ஸோ whatever is meant for you, you have received that and I think times will change. எல்லாருக்குமே எப்பவுமே it's not a valley. There are mountains in everybody's lives. So I truly believe you are scaling it up and all my wishes and love to you.